கொண்ட சகோதர சகோதரிகளே, என் வீரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கு, உங்களுடைய வேட்பாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கு முதல் வாக்களிக்க வேண்டும் என்ற தகவலை கேட்டுக்கொள்கிறேன். அரை மணி நேரம் ஜெயாட்டிருவீங்க, அரை மணி நேரம் கலைஞட்டிருவீங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன தப்பு பண்ணாங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். நீங்க என்ன தப்பு பண்ண, இல்ல நீதான் அந்த தப்பு, இல்ல நீதான் அந்த தப்பு, நீதான் அந்த தப்பு பண்ண. அதே மாதிரி என்னென்ன ஊழல் பண்ணாங்கிறத இவங்க தான் சொல்லுவாங்க மக்களே. என்னென்ன நீங்க தப்பு பண்ணீங்க, என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்க சொல்லுவாங்க. என்றால் இவங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணாங்க நாட்டுக்கு? இதை விட ஒரு மனிதனுக்கு ரத்தம் தேவை இல்லையா? இந்த நாட்டில் ஒரு மனிதனுக்கு மனுஷ உடம்புல என்ன வேணும்? ரத்தம் வேணும். அதே மாதிரி இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மின்சாரம் வேணும், கரண்ட். இந்த கரண்ட் கட்டி 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 சிக்கினா 2 மணி நேரம் சொல்லிட்டு தள்ளினா 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் ஸ்கூலுக்கு லீவ் விடலாம், ஹோட்டலுக்கு லீவ் விடலாம், கல்லூரிக்கு லீவ் விடலாம், கரண்ட்டுக்கு லீவ் விட ஒரே முதலமைச்சர் வருவாங்க, வேற யாரும் கிடையாது. ஆனால் நாட்டு மக்களுக்கு என்ன வேணும்னு இதுவரைக்கும் சொன்னாங்களா? இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு வேலை இல்லை, படிக்காதவர்களுக்கு வேலை இல்லை. ஏன்? நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னேன், படிக்காத இளைஞர்களுக்கும் தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற தொழிலை கொடுப்பேன் அடிச்சு சொன்னேன். ஆனால் இவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்களா? சொல்ல முடியல. அதாவது வருஷத்துக்கு கலைஞர் சொன்னார் 5 லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேன். 4 வருஷம் சட்டமன்றத்தில் சொன்னார் 4 வருஷத்துல 20 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன். போன வருஷம் வெறும் 26 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கார். விஜயகாந்த் இவ்வளவு பேசுறாங்க, விஜயகாந்த் யோகியனா, விஜயகாந்த் என்ன பண்ணிடுவான்னு கேட்டால் அதற்கு நான் சொல்ல முடியும். நான் வருஷம் நான் 25 லட்சம் ரூபாய் கல்விக்காக நான் செலவு பண்ணிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 25 லட்சம் ரூபாய்க்கு தையல் மிஷின் வாங்கி ஏழை பெண்களுக்கும் முதல் பெண்களுக்கும் தையல் கத்துக்கிறவன் கொடுத்தேன். 1.5 கோடி ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்து 60 இடத்துல வச்சு கொடுத்தேன். ஏழை மாணவர்களுக்காக அவங்க படிக்கணும். அந்த படிப்புக்கு 2000 7,000 வரைக்கும் செலவாகும். அது கூட இல்லாமல் எனது கட்சி தொண்டர்கள் மாதம் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்காங்க மக்களே. அதே மாதிரி 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி 26,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு தேர்தல் வந்ததுனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் மக்களே. ஆக நான் இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்க செஞ்சது தப்பா இல்லையான்னு பேசுறேன். சும்மா பேசுற விஜயகாந்த் நீங்க செஞ்சது ரைட்டா இல்லைன்னு தான் பேசுறேன். உண்மை கண்டறியும் சோதனை தெரியுங்களா உங்களுக்கு? உண்மை கண்டறியும் சோதனைகள் பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒருத்தர் 20 கொலை பண்ணிட்டாங்க. எப்பதான் இந்த 20 கொலை பண்ணான்னு தெரியாது. அப்ப இங்க இருக்கிற எஸ்பி எல்லாரும் என்னன்னு கேட்டா கடைசியில் கொண்டு போய் பெங்களூர் கொண்டு போவாங்க. அங்க கூட ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மயக்க ஊசி மாதிரி. அந்த மயக்க ஊசியை படுத்தோன்னு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் அதுல போய் சொல்லுவான் உண்மைகளை மூணான்னு சொல்லுவான். நான் இப்படி ஏறினேன், இப்படி கொண்டேன், இப்படி கழுத்தறுத்தேன், இவ்வளவு கொள்ளை அடிச்சேன், இவ்வளவு எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி உண்மை கண்டறியும் சோதனை கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வச்சா எங்க கொள்ளை அடிச்சு எவ்வளவு ஊழல் பண்ண இந்த நாட்டை மாற்றலாம். எல்லாத்தையும் தலையாடிட்டு ஓட்டு போடும்போது அங்க போய் முரசுன்னு குத்துனீங்கன்னா இவங்க தலையில மாறிடும் மக்கள். ஏன்னா குடும்ப கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுங்க, எங்களோட உங்களுக்கு தான். ஆகவே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் தான் கேட்கிறேன். என்னுடைய வேட்பாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கு நீங்கள் முருகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் 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 என்ற தலைமையை கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் என்னமோ நிச்சயமாக 40 சீட்டு வாங்கி கொடுத்து பாருங்கள், நாங்கள் சாதிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கள். தமிழ் மக்கள்